العظيم وصلي وسلم على رسول الكريم أما بعد. நம்முடைய தலைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டி சஹாபாக்களுக்கு சொல்லிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை முதல்ல உங்களுடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. ஒரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், ஐனமா குன்தும் யுத்ரிக்குமுல் மௌத். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மௌத் என்பது கண்டிப்பா என்ன செய்யும், வரும். அப்படிதானே? மாற்று கருத்து இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மரணம் என்பது கண்டிப்பாக வந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், எல்லாருமே மௌத்தாகும். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இது ஒரு புதிய செய்தியும் கூட. ஒரு ஆதமுடைய மகன், ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், மஸலு இப்னி ஆதம். ஒரு ஆதமுடைய மகன் இருக்கின்றானே, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில இலா ஜன்பிஹி, அவன் வாழ்ற காலம் இருக்கு இல்லையா. உதாரணத்திற்கு ஒருத்தன் வந்து ஒரு 50 வருஷம் வாழ்றான், ஒரு 60 வருஷம் வாழ்றான்னு வைங்களேன். ஒரு ஆதமுடைய மகன் அவன் வாழுகின்ற அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்களுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மணியா, ஒரு 99 சோதனைகள் அவனை அடையும். அது எப்படிப்பட்ட சோதனைன்னா, அந்த சோதனையில அவன் மாட்டினானா அவன் வஃபாத் ஆகிடுவான், அவன் மரணத்தை அடைந்து விடுவான். அப்படிப்பட்ட சோதனை நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில 99 சோதனை உண்டாமா? கரெக்டா 99 கேட்டா அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் அதிகமான சோதனைகள், குறிப்பா 99 என்று ஒரு எண்ணிக்கையில சொல்றாங்க. அந்த சோதனைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லோருக்குமே எழுதப்பட்டிருக்கும். இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு 60 வயசு வரை வாழுவோம் என்பது கண்டிப்பா நமக்கு தெரியுமா? அதுல உறுதி இருக்கா? இல்ல. இப்ப நம்மளோட சக வயசுல இருக்கிற எத்தனையோ வாலிபர்களுடைய மரண செய்தியை நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இப்ப இன்னைக்கு நாளைக்கு இந்த வயசு என்ற முரண்பாடு இல்லாமல் மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிற விதி. அந்த விதியில இந்த 99 தடையையும் நாம தாண்டி போகணும். ஏதாவது ஒரு தடையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா சின்ன வயசுலயே நமக்கு மௌத்து வரும் என்று ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இந்த 99ஐயும் அவன் தாண்டி விட்டால் வைன் அஸ்தாத்துல் மானியாத், இந்த எல்லா தடைகளிலுமே அவன் சிக்காம தாண்டி போயிட்டான்னு சொன்னா கடைசியில வகாஃபில் ஹரம், அவனுக்கு வயோதிகம் என்கிற ஒரு கடைசி தடை இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதுல மாட்டித்தான் ஆகுவாங்க. ஹத்தாய மூத்து. இப்படி 99 தடைகளையும் அவன் தாண்டி போனாலும் கடைசியாக வயசாகி முதுமையை அடைகிற பொழுது கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கிடையாது, அதுக்கப்புறம் நோ சான்ஸ். சின்ன ஆக்சிடென்ட் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, நீங்க நல்லா பாதுகாக்கணும். இந்த வயசுல இந்த இடத்துல இந்த மாதிரி இவர் ஆக்சிடென்ட் ஆகணும்னு எழுதப்பட்டிருக்குன்னு வைங்க. ஏதோ அந்த அன்னைக்கு நம்ம பஜ்ர் தொழுதிருக்கலாம், யாசின் ஓதிருக்கலாம், நம்ம அந்த தடையிலிருந்து தப்பிச்சிட்டோம்னு வைங்க. இது மாதிரி 99க்கும் மேற்பட்ட தடைகள் ஒரு ஆதமுடைய மகனுடைய வாழ்க்கையில் விதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தடைகளை அவன் தாண்டி விட்டாலும் கூட முதுமை என்கிற காலத்தை கண்டிப்பாக அவன் மௌத்தாகி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். அப்ப நாம என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு நாள்ல வஃபாத்தாக தான் போகட்டும். இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? ஜும்மாவுடைய தொழுகையில முதல்ல தொழுகை வரவங்களுக்கு என்ன நன்மை? ஒட்டகத்தை அழுத்து பலி கொடுத்த நன்மை. 2ஆவதா வரவங்களுக்கு மாடு, 3ஆவதா வரவங்களுக்கு ஆடு, 4ஆவது, 5ஆவது. இப்படி நீங்க ஜும்மாவுடைய சிறப்பை பார்த்திருக்கீங்க இல்லையா? இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நசாயில ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், இது ஜும்மாவிற்கு மட்டுமல்ல எல்லா தொழுகைக்குமே இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம எவ்வளவு வேகமா வந்திருந்தோங்கிறத நாம நமக்குள்ள கணக்கு போட்டு பார்க்கணும். சொல்ற புரியுதா இல்லையா? அது மாதிரி நம்முடைய அமல்கள்ல எவ்வளவு வேகமாக நாம இருக்கிறோம் என்கிறத நாம கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகை, கட்டாயமான சுன்னத்தான தொழுகை இருக்கு, தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? 12 ரக்காத்துகள் கட்டாயமாக முஅக்கதாக தொழுக வேண்டிய சுன்னத்துகள். ஃபஜ்ருக்கு முன்னாடி எத்தனை? லுஹருக்கு முன்னாடி, அப்புறம் லுஹருக்கு பின்னாடி ஒரு 2, எத்தனை ஆச்சு? 8. மக்ரிபுக்கு பின்னாடி
10, அப்புறம் இஷாவுக்கு முன்னாடி 2. இந்த 12 ரக்காத்துகளையும் ஒருத்தன் தொழுது விட்டால் அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று இருக்கிறது. இலகுவான முறையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு 12 சுன்னத்தான ரக்காத்துகளை நாம் தொழுகின்றோமா? இந்த உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் அதிகமான ஆர்வத்தோடு இபாதத்திலே கலந்து கொள்கின்றானோ முதலாவதாக வருகிறவனுக்கு ஜும்மாவில் சொல்லப்பட்டதை போல ஒட்டகம் பலி கொடுத்த நன்மையும், இரண்டாவதாக வருபவனுக்கு மாடு பலி கொடுத்த நன்மையும் என்று ரசூலுல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப குறுகிய கால வாழ போற நாமும் அதிகமான அமல்களை செய்யணும். எதற்கு இந்த அமல்களை செய்யணும்? ஏன் நம்மை வருத்தி நாம் அமல்களை செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நாளைக்கு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கின்றேன். ஆலியகும் சியாபு ஹுதுருன், உங்களுக்கு அற்புதமான ஆடைகளை அணிவித்து, வயதூஃபு அலைஹிம் கில்மானுன், உங்களை கண்ணியப்படுத்துறதுக்குன்னு அல்லாஹ் ஒரே வயசுல சின்ன வயசு குழந்தைகள் நமக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அப்படி கையில முத்த அள்ளி இப்படி செதற விட்டா எப்படி செதறி ஓடும் இல்லையா, அது எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு கை நிறைய முத்த அள்ளி இந்த இடத்துல அப்படி தூக்கி வீசினா எப்படி செதறி ஓடுமோ அது போன்று லட்சக்கணக்கான குழந்தைகள் சிறுவர்கள் அல்ல நமக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி நாளைக்கு மறுமையில காத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லுகின்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வருத்திக்கிட்டு இரவெல்லாம் விழித்திருந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இவ்வளவு இபாதத்து செய்யக்கூடிய உங்களை வருத்தி கொண்டதுடைய கூலி, உங்களுடைய உழைப்பிற்கான பிரதிபலன் இதோ உங்களுக்கு அற்புதமாக நன்றியாக சுக்ரியாவாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட வாய்ப்பை, ஒரு நசீபை நாம பயன்படுத்தி கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நாம மாறணும். அப்ப நீங்க திக்ருடைய மஜ்லிஸ்லாம் இப்படி ஒரு ஸ்பெஷலான ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் இல்லாஹி மலாயிகா, அல்லாஹ்விற்குனே சில பிரத்யேகமான மலக்குமார்கள் இருப்பாங்க. அவங்க யதூஃபூன ஃபில் அர்தி, பூமியில அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே வருவாங்க. ஃபைதா வஜது, அவங்க ஒரு இறைவனை நினைவு கூறப்படக்கூடிய அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸ் கிடைச்சிருச்சுன்னா அங்க உட்காந்துருவாங்களாம் அவங்க. இப்ப இங்க நீங்க மட்டும் ஆடியன்ஸ் கிடையாது, உங்கள சில பேர் தூங்குறதுன்னா நமக்கு கவலையும் கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களையும் தாண்டி இங்க மலக்குமார்கள் என்னவா இருக்கிறாங்க, ஆடியன்ஸா இருக்கிறாங்க. ஹதீஸ் பொய்யாகாது இல்லையா? நீங்க அல்லாஹ்வை ரசூலை பற்றி பேசப்படுகிற சபைகளில் மலக்குகள் திரளாய் ஒன்று சேருகிறார்கள் என்பது ஹதீஸ். அல்லாஹ்ட்ட போயிட்டு இந்த அடியார்கள் உனக்காக இரவு உள்ளா விழித்திருந்து உன்னை பற்றி, உன் ரசூலை பற்றி, உன் மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், எதுக்கு அவங்க இப்படி செய்யறாங்க? இப்படி கஷ்டப்பட்டு அவங்க செய்யணும்னு என்ன தேவை இருக்கு, என்ன எதிர்பார்க்கிறாங்க? அவங்க உன்கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க அல்ல மலக்குகள் சொல்லுவாங்க. அப்படியா? சொர்க்கத்தை அவங்க பார்த்திருக்காங்களா? இல்ல, இன்னும் நம்ம பார்த்திருக்கோமா சொர்க்கத்தை? அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்கோமா? இல்ல, யாருமே பார்க்கல அல்ல மலக்குகள் சொல்லும்போது. ஓ, சொர்க்கத்தை பார்க்காமலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார்களா? ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்தா அவங்க எப்படி அமல் செய்வாங்க அப்படின்னு நல்லா ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று நல்லா கேட்கிறாங்க. வேற என்ன, நரகத்திலிருந்து இந்த பாதுகாப்பு எடுக்கிறார்கள். ஓ அப்படியா? நரகத்தையாவது பார்த்திருக்கிறாங்களா? இல்ல, நரகத்தையும் பார்க்கல. ஒருவேளை நரகத்தை நம்ம பார்த்திருந்தா அதோடைய எஃபெக்டை நம்ம உணர்ந்திருந்தா பயந்து என்ன செய்யலாம், அமல் செய்யலாம். நரகத்தையும் பார்க்கல, சொர்க்கத்தையும் பார்க்கல, பின்பு எதற்கு இப்படி அமல் செய்கிறார்கள்? இதையெல்லாம் பார்க்காமலேயே தன்னை வருத்தி கொண்டு அமல் செய்கிறார்களா? அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான மஜ்லிஸ்களை நாம விழித்திருந்து அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறோம் என்பதை நாம் உள்ளத்திலே உணர்ந்து செயலிலே அமல்படுத்தி இஹ்லாஸோடு, உள்ள தூய்மையோடு, பரிசுத்தத்தோடு, முழு ஈடுபாடோடு எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பெரிய நசீபுத்தர் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.